எப்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் செபி இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. வாரம் ஃபுல்லா இருந்த எக்ஸ்பைரி ஃபுல்லாமே ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பைரி அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருந்தாங்க. இது போக லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஹெட்ஜிங் மார்ஜினை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி அதிரடியா பல நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ட்ரேடர்ஸ் மேல ரொம்ப கண்ட்ரோல் விதிச்சதா தான் இருந்தது. ஏன்னா ட்ரேடர்ஸ் ட்ரேடே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு அவங்க எடுத்துட்டு போயிருவாங்களோ அப்படின்னு கூடிய அந்த பயம் எல்லா மத்தியிலும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்எஸ்சி அதிரடியா மண்டே அந்த எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அப்படியே எக்ஸ்பைரி மாறி மாறி பந்தாடிட்டே இருக்கிறது ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்றதா தான் இப்போதைக்கு இருக்கு. புது அப்டேட்ல என்எஸ்சி செபி கிட்ட டியூஸ்டே எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு செபி அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கு. வாரத்துக்கு ஒரே எக்ஸ்பைரி அப்படிங்காட்டி நம்ம டியூஸ்டே வந்து சென்செக்ஸ் வருது. இப்போ சென்செக்ஸ் வால்யூம்ல அதிகமாயிட்டு இருக்கிறனால என்எஸ்சியில் இருக்கிற வால்யூம்ஸ் கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலையும் டியூஸ்டே மாற்ற சொல்லி என்எஸ்சி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறனால நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாற்ற வேண்டியது வரும். இருந்தாலும் ஆப்ஷன் ஸ்டார்டிங் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி டேட் சேஞ்ச் ஓவர் ஆனா கூட உங்களால ஒரு ஸ்டேபிளா ட்ரேட் பண்ண முடியும். பல டேட்லுக்கு ஆப்ஷன் ஸ்டார் .in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது வாட்ஸ்அப் நம்பர் 98950885. இதுக்கு எம்எஸ்என் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணி தரேன்.